இந்த குரு அரசனுக்கு பிரதீபன் அப்படின்றவரு பிறக்கிறாரு. இந்த பிரதீபன் அப்படின்றவருக்கு தான் தேவாபி, சாந்தனு அப்படின்ற 2 மகன்கள் பிறக்கிறாங்க. இதுல தேவாபி அப்படின்றவர் மூத்த மகன், சாந்தனு அப்படின்றவர் இரண்டாவது மகன். தேவாபின்றவரு மூத்த மகனா இருந்தாலும் அவருக்கு அரியணை ஏற வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தோல் நோய் இருந்திருக்கு. அவருக்கு தோல் நோய் இருந்ததன் காரணமா ஆட்சி உரிமை மறுக்கப்பட்டு காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் காரணமா இளைய மகனான சாந்தனுன்றவரு அரசாளும் உரிமையை பெறுறாரு. ஒரு அரசனுக்கு வெளியில் தெரியும்படியான எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு திறமையானவனா இருந்தாலும் சிம்மாசனத்துல அமர்ற தகுதியை இழப்பான். இது மனு தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இதோட அடிப்படையில தான் தேவாபிக்கு வரவிருந்த அரசாட்சி உரிமையானது அவனுக்கு ஏற்பட்ட தோல் நோயின் காரணமா மறுக்கப்பட்டது. இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆட்சியை பிடித்த சாந்தனு இந்த பாரதம் முழுவதையும் குறையில்லாமல் கட்டி ஆண்டான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த சாந்தனு கைகள்ல வில்ல ஏந்துனா பகையரசர்கள் அவனோட கால்ல விழுவாங்களாம். இந்த சாந்தனு தான் சந்திச்ச எல்லா யுத்தத்திலையும் வெற்றியை மட்டுமே பெற்றவர் அப்படின்னு அவரோட வீரத்தை